வணக்கம். நாம் இன்னைக்கு தமிழ் குக்கிங் லேடி சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரெசிபி உள்ளி பச்சடி. இதற்கு தேவையான பொருட்கள்: உள்ளி 150 கிராம், மிளகாய் 4, புளி எலுமிச்சம்பழ அளவு, கடலெண்ணெய் 3 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம உள்ளி மிளகாய் போட்டு வதக்கிடணும். பொன்னிறமாக வதக்கி விடணும். பொன்னிறமாக வதக்கின பிறகு புளி கரைசலில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் அந்த புளியில் நம்ம எலுமிச்சம்பழம் அளவு போட்டிருக்கோம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா புளி கரைச்சலை ஊற்றி அந்த பொன்னிறமாக வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அதில் புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு அதில் போட்டு விடணும். தேவையான உப்பு போட்ட பிறகு நல்லா கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். அது எங்களுக்கு அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றத போட்டுக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். கெட்டியானதுக்கு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளா ரெசிபி, எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ உள்ளி பச்சடி ரெடி. வணக்கம்.